வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு உருளைக்கிழங்கு பிரட்டல் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை சின்னனா வெட்டிட்டு குளிர் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற விட்டு கழுவி வச்சுருக்கிறேன். 2 சிவத்த வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேவைக்கேற்ற மஞ்சள், மிளகாத்தூள். வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் இப்படி செய்யலாம்னு. ஒரு தாச்சியை சூடாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். வெட்டின வெங்காயத்தை போடுவா. உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட வெங்காயம் போடலாம். போட்டால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பெரிய வெங்காயம் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், செத்தல் மிளகாயும் போடணும். நான் என்ன செத்தல் மிளகாய் முடிஞ்சதுன்றதுக்காக செத்தல் மிளகாய் போடையில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் செத்தல் மிளகாயம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. வெங்காயம் கன நேரம் வதங்கணும் மண்டியில் ஒரு 10 மினிட்ஸ் வதங்க விட்டிங்கன்னா காணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. இனி வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்க போட்டுட்டு அடுப்பை குறைச்சி விடுங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் விடணும் வேகிறதுக்கு. 15 மினிட்ஸ் விடுங்க வேக. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகி கொண்டு வர்றது தேவையான உப்பை போடுவோம். உப்பு போட அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும். அப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேகும். 5 மினிட்ஸ் விடுவோம். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வதங்கிட்டு வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போடலாம். தக்காளி பழத்தை போட்ட கல்லூரி கொஞ்சம் மஞ்சள், தேவையான அளவு மஞ்சள் போடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு எப்பவும் கண்ணாடி மூடியால் மூடி விடுங்க. கண்ணாடி மூடியால் மூடி விட்டீங்கன்னு சொன்னால் அதில் அந்த நீர் ஆவி வந்து அப்படியே உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகும். மிளசால உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. பாருங்க அப்படி இருக்குண்டு. இனி தேவைக்கேற்ற மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். கணக்க மிளகாத்தூள் போட தேவையில்லை. இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிரட்டலாக எடுக்கிறபடியாக நீங்கள் கொஞ்சம் போட்டால் காணும். ஆல்ரெடி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்கணும். இது நார்மலாக ரொட்டிக்கு, தோசைக்கு எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தூளை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. இந்த தூள் வக்கி இடங்க. இதான் அந்த மணம் இருக்காது. தூள் போட்ட மணம் எல்லாம் இருக்காது. பாருங்க உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டுது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பிச்சுட்டு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடி ஆகிட்டுது. ஓகே பாருங்க அப்படி இருக்காண்டு. நீங்கள் எதை பானுக்கு வேணுமென்னாலும் சாண்ட்விச் மாதிரி வச்சுட்டு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.